சண்டே தேய்மா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு அங்கேயே தங்கிட்டோமா. அதனால திங்கக்கிழமை காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எங்களுக்கு தாட்டுற மாதிரி சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் குட்டி பையனை கொஞ்சிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் நான் போய் தேய்மாக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு டிஃபன் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக டைம் ஆனவுமே தேய்மாவும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி விட்டுட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு தேய்மா நான் வரமாட்டேன், எல்லா சாப்பாடையும் போட்டுட்டு போங்க, நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதனால இருந்த சாப்பாடு மொத்தத்தையும் ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு காய் குழம்பு எல்லாத்தையும் காலி பண்ணி கழுவி வச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாடு எல்லாமே அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்ததுனால பெருசாக இங்கே எந்த வேலையுமே இல்லை. நிஷாந்த் குட்டிக்கும் மதியம் போல தான் ஸ்கூலா, அதனால வந்ததுமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். மதியம் 1 மணி போல் எழுந்திரிச்சு நிஷாந்த் குட்டியை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு 2 மணி வாக்கில் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கு வேற திங்கக்கிழமையா வார சந்தை இருக்குமா, அதனால வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மதியம் போகிறத விடவே ஈவினிங் டைமில் போனால் தான் காய்கறியே இன்னும் விலை கம்மியாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, குட்டி பையனை இப்போ தான் 2 மணிக்கு தூங்க வச்சுட்டு தான் நிஷாந்த் குட்டியை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். நம்ம பிக்கப் பண்ண போகும்போது குட்டி பையன் தூங்குவானே என்னன்னு தெரியல, அதனால இப்போயே காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுமே ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.